லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன: தடம் தந்த தகைமை மற்றும் பல்சுவை. தடம் தந்த தகைமை. எச்சரிக்கையாக இருங்கள். என்னை நீங்கள் சார்ந்திருப்பதால் எவ்வளவோ துயர்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். ஆகவே அது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என முன்மொழிந்தார் இயேசு. இயேசுவின் போதனைகள் மரபுகளுக்கு அப்பாற்பட்டிருந்தன. அதனை சட்ட மீறலாக புனைந்தனர் மறைநூல் அறிஞர்கள். அவை சமூகத்தில் கலகம் விளைவிப்பதாக கருதினர். எனவே இயேசுவையும் அவரை சார்ந்தவர்களையும் எப்படியேனும் பிடித்து விசாரித்து தண்டிக்க வேண்டுமென எதிர்பார்த்து இருந்தனர். அவர்களது சூழ்ச்சியை உணர்ந்த இயேசு தம் சீடர்களுக்குச் சொல்லும் நம்பிக்கை கனலே இவ்வார்த்தை: அன்று மட்டுமல்ல, இன்றும் நாம் நன்மையில் நிலைத்தால் நம்பிக்கையில் நிலைகுலைய வேண்டியதில்லை. ஏனெனில் அவர் நம்மோடு. இறைவா, நன்மை செய்து அவமானப்பட்டாலும் தண்டிக்கப்பட்டாலும் நன்மையிலேயே நிலைக்கும் உறுதியை தாரும். பல்சுவை. இவ்வாறு புனிதர்கள். அன்பு நெஞ்சங்களே, மார்ச் மாதத்தின் இறுதிப் பகுதியையும் ஏப்ரலின் துவக்கப் பகுதியையும் தன்னுள் கொண்டுள்ளது இவ்வாரம். இவ்வாரத்தில் நாம் நினைவுகூரும் புனிதர்களுள் முக்கியமான 4 பேர் குறித்து இன்றைய நம் நிகழ்ச்சியில் நோக்குவோம். தவக்காலம் இது, தவக்காலம், தவறுகள் உணரும் புது காலம். தவக்காலம் இது, தவக்காலம், சிலுவையில் மீட்பு வரும் காலம். பிழைகளை தீர்த்திடும் திருக்காலம், மனதினை தீர்த்திடும் ஒரு காலம். இறையினை பணிந்திடும் உயர்காலம், கவலையில் கரைந்திடும் துயர்காலம். தவக்காலம் இது, தவக்காலம். மார்ச் 31 பாரசீக புனிதர் பெஞ்சமின். தவக்காலம் இது, தவக்காலம். 329ஆம் ஆண்டு பாரசீகத்தில், அதாவது இன்றைய ஈரானில் பிறந்த புனிதர் பெஞ்சமின் அங்கு திருமறைக்காக துன்புறுத்தப்பட்டு இறந்த திருத்தொண்டரும் மறை சாட்சியும் ஆவார். 5ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாரசீகத்தை ஆண்ட அரசர் முதலாம் ஈஸ்டர்கர்ட், அதன் பின்னர் முடிசூடிய அவரது மகன் 5ஆம் வாரனஸ் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய 40 ஆண்டுகாலம் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். இங்கனம் துன்புறுத்தப்பட்டவர்களில் ஒருவர் திருத்தொண்டர் பெஞ்சமின் ஆவார். கிறிஸ்தவ விசுவாசம் காரணமாக 1 வருட காலம் இவரை சிறையில் அடைத்தார்கள். கிறிஸ்தவ வேதத்தை பற்றி பேசக்கூடாது, மறை போதனை கூடாது என்ற நிபந்தனைகளின் பேரில் கிழக்கத்திய ரோமை பேரரசர் 2ஆம் தியோடோசியஸ் தமது தூதுவர் ஒருவர் மூலம் இவருக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார். இவரோ, கிறிஸ்துவை பற்றி பேசுவது எனது கடமை, நான் மௌனமாக இருக்க முடியாது என்று கூறினார். இவரை பிடித்து கருணையற்ற வகையிலும் மிகவும் கொடிய வகையிலும் வதைத்தனர். இவரது கைகள் மற்றும் கால்களின் நகக் கண்களிலும் உடலின் மென்மையான பாகங்களிலும் கூரிய ஊசியால் குத்தப்பட்டார். மீண்டும் மீண்டும் இத்தகைய சித்திரவதைகள் தொடரவே வேதனை தாங்க இயலாத பெஞ்சமின் 424இல் மரணமடைந்தார். புனித பெஞ்சமின் பிறந்து வளர்ந்து திருமறைக்காக உயிர் துறந்த பாரசீக நாடு 1935ஆம் ஆண்டு ஈரான் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மன
மனம் திரும்பு மனிதா, மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. ஏப்ரல் 2 புனித பவுலா நகர் பிரான்சிஸ். புனித பவுலா நகர் பிரான்சிஸ் இத்தாலியில் கலாபிரியா எனும் பகுதியில் பவுலா எனுமிடத்தில் 1416 ஆண்டில் பிறந்தார். மிகவும் பக்தியுள்ள இவரது பெற்றோர் ராபர்ட் என்ற பெயரை இவருக்கு சூட்டினர். சிறுவயதில் குளிர்காலத்தில் ஒரு நாள் இவர் திறந்த வெளியில் முழந்தாளிட்டு தொப்பியின்றி ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவருடைய தாய் அவரை பார்த்து, தலையில் தொப்பி வைத்துக்கொள், இல்லாவிடில் ஜலதோஷம் பிடிக்கும் என்றார். அவர் தம் தாயை நோக்கி, அம்மா, நான் ஓர் அரசியுடன் பேசினால் தொப்பி வைத்துக் கொள்ள சொல்ல மாட்டீர்கள். நான் இப்பொழுது மிக தூய மரியாவுடன், இறைமகனின் தாயுடன், பரலோக பூலோக அரசியுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து தொப்பி வைக்க என்னை வற்புறுத்த வேண்டாம் என்று கூறி ஜெபமாலை ஜெபித்து முடித்தார். ஜெபத்தில் ஆழ்ந்த பற்றும் மிகவும் தாழ்ச்சியும் ஒருத்தலும் கொண்டு விளங்கினார். ரோமை நகர், அசிசி ஆகிய திருத்தலங்களுக்குச் சென்று திரும்பியபின் தம் பெயரை பிரான்சிஸ் என மாற்றிக்கொண்டார். அதன் பிறகு 6 ஆண்டுகள் வரை தனிமையை நாடி குகைக்குச் சென்று அங்கு தவ வாழ்வில் தன் நாட்களை செலவழித்தார். இவரின் தவ வாழ்வினால் தூண்டப்பட்டு மேலும் 2 தோழர்கள் 1435 இவரை வந்தடைந்தனர். 1454 பலரும் இவரை பின்பற்றியதால் ஒரு துறவு மடமும் ஆலயமும் கட்டப்பட்டன. இப்பணியை சிறப்பான முறையில் நிறைவேற்ற சாதாரண மக்களும் அதிக பணம் கொண்டவர்களும் தாராளமான முறையில் உதவினர். பிரான்சிஸ் மக்களின் இதயச் சிந்தனைகளை அறியும் வரத்தையும் இறைவாக்குரைக்கும் வரத்தையும் பெற்றிருந்தார். பாறை போன்ற இதயம் படைத்த பல ஆன்மாக்களை மனம் திருப்பி இறைவனை நாடச் செய்தார். திருத்தந்தைக்கு கீழ்ப்படிந்து பிரான்ஸ் நாட்டிற்குச் சென்று அரசர் 11ஆம் லூயியை நல்ல மரணத்திற்கு தயாரித்தார். 8வது சார்ல்ஸ் அரசரும் 12ஆம் லூயிஸ் அரசரும் கெஞ்சிக் கேட்டமையால் 25 ஆண்டுகளாக இவர் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்தார். இப்புனிதரால் தொடங்கப்பட்ட புதிய துறவற சபைக்கு இறைவனின் இல்லத்தில் மிகச் சிறியோர் என்று பொருள் தரும் மினிம்ஸ் என்ற பெயரைச் சூட்டினார். இது மிக தாழ்நிலையினரின் சபை என்று பிற்காலத்தில் பெயர் பெற்றது. பிறரன்பு, தாழ்ச்சி, கடுமையான ஏழ்மை இவைகளே இச்சபைக்கு ஆணிவேராக அமைந்தன. இப்புனிதர் பெண்களுக்கென்றும் 3ஆம் சபையை நிறுவினார். இவர் இறப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன் தனிமையில் இருந்து ஜெபித்தார். இறுதியில் தனது 91ஆம் வயதில் 1507ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் நாள் புனித வெள்ளிக்கிழமையன்று பிரான்சிலுள்ள டூர்ஸ் நகரில் இறைவனடி சேர்ந்தார். விடுதலை காலம் விரைவினில் வந்திடும், விழித்தே எழுந்திட வேண்டாமோ. விடுதலை காலம் விரைவினில் வந்திடும், விழித்தே எழுந்திட வேண்டாமோ. சுயநலம் அழித்து விடுதலை வானில் பறந்தே வாழ்ந்திட வேண்டாமோ. மனம் மாற வேண்டும், மனமாற்றம் வேண்டும். எதற்காக மனம் மாற வேண்டும்? எதை நோக்கி மனமாற்றம் வேண்டும்? மனம் மாற வேண்டும், மனமாற்றம் வேண்டும். ஏப்ரல் 3 புனிதர் ரிச்சர்ட். 1197ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் புனிதர் ரிச்சர்ட் பிறந்த சிறிது காலத்திலேயே அவரது பெற்றோர் இறந்துவிட்டனர். இவரது தந்தையின் தோட்டங்கள் வாரிசான இவரது மூத்த சகோதரருக்குப் போனது. ஆனால் தந்தையின் மரண அத்தாட்சி சான்றிதழுக்காக கட்ட வேண்டிய வரிப்பணம் இவர்களிடம் இல்லாததால் சொத்துக்கள் கைவிட்டுப் போயின. இவர்கள் வறியவர்களானார்கள். ரிச்சர்ட் ஒரு தோட்டத்தில் பணியாற்றினார்.
ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற ரிச்சர்ட் பின்னர் அதே பல்கலையிலேயே கற்பிக்கும் பணியும் செய்தார். அங்கிருந்து பாரிஸ் நகருக்கும் பின்னர் இத்தாலியின் பொலோஞ்சா நகருக்கும் சென்றார். அங்கே தமது சமய சட்ட விதிமுறைகளின் திறமையால் மேன்மை பெற்றார். 1235ஆம் ஆண்டு இங்கிலாந்து திரும்பிய இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக தேர்வு செய்யப்பட்டார். 1240இல் மதகுருவாக முடிவெடுத்த ரிச்சர்ட் ஓர்லியன்ஸ் மாநிலத்தில் உள்ள டொமினிக்கன் சபையில் 2 ஆண்டுகள் இறையியல் கற்றார். 1244இல் ரிச்சர்ட் சிசெஸ்டா மறைமாவட்டத்தின் ஆயராக தேர்வு செய்யப்பட்டார். திருத்தந்தை 4ஆம் இன்னசென்ட் இவரை மார்ச் மாதம் 1245இல் லியோன் நகர ஆயராக அருட்பொழிவு செய்வித்தார். ரிச்சர்டின் தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருந்தது. எளிமை, பணிவு, தாழ்ச்சி, அடிபணிதல் ஆகியவற்றின் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார் இவர். ஆடம்பரங்களை அறவே வெறுத்த அவர் தனது உணவு முறைகளைக் கூட மிகவும் எளிதானதாகவே வைத்திருந்தார். வட்டித் தொழில் செய்வோர், ஊழல் செய்யும் மறைப்பணியாளர்கள் மற்றும் தெளிவாக அல்லாது முணுமுணுப்பாக திருப்பலி நிறைவேற்றும் மதகுருமார் ஆகியோர் மீது இரக்கமற்ற விதமாக நடவடிக்கை எடுத்தார். 56 வயதான ரிச்சர்ட் ஏப்ரல் 3, 1253 அன்று டோவர் என்னுமிடத்திலுள்ள புனித எட்மண்ட் சிற்றாலயத்தை திருநிலைப்படுத்திய பின்னர் திருத்தந்தையின் உத்தரவின்படி சிலுவைப்பாடுகள் குறித்து மறை போதனை வழங்கிக் கொண்டிருந்த வேளையில் மரணமடைந்தார். மண்ணையே நம்பி வாழ்ந்திருந்தாய், விண்ணவன் அருளை மறந்து விட்டாய். மண்ணையே நம்பி வாழ்ந்திருந்தாய், விண்ணவன் அருளை மறந்து விட்டாய். காலம் கனிந்து வந்தது பார், கருணையின் மேகம் சூழ்ந்தது பார். காலம் கனிந்து வந்தது பார், கருணையின் மேகம் சூழ்ந்தது பார். உறவுகள் மலராதோ மனமே, ஓ மனமே, உன்னிலை என்ன? மண்ணில் பிறந்த நாள் முதலாய் வாழ்ந்த கதை என்ன? உன் வாழ்க்கை முறை என்ன? மனமே, ஓ மனமே. ஏப்ரல் 5 புனிதர் வின்சென்ட் ஃபெரேர். மனமே. ஸ்பெயினின் வலன்சியாவில் ஜனவரி 23, 1350இல் ஒரு பக்தியான உன்னதமான குடும்பத்தில் பிறந்தார் புனிதர் வின்சென்ட் ஃபெரேர். இவர் தனது 5ஆம் வயதில் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டார். இவரது பெற்றோர் இவரை அன்னை மரியிடமும் ஏழைகளிடத்திலும் மிகுந்த பக்தியும் பாசமும் கொண்டவராக வளர்த்தனர். இவர் ஒவ்வொரு புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து தான் பெறும் இறைச்சி மற்றும் உயர்தர உணவுகளை தான் உண்ணாமல் மற்றவர்களுக்கு கொடுத்தார். வின்சென்ட் ஏழைகளை கடவுளின் நண்பர்களாக கருதி அவர்கள் மேல் மிகுந்த பாசம் வைத்தார். இதை பார்த்த இவர் பெற்றோர் தன் குழந்தையின் தர்ம செயல்களால் ஈர்க்கப்பட்டு தங்களுக்கென்று இருந்த சொத்தில் 1/3 பகுதியை ஏழைகளுக்கென்று ஒதுக்கி தன் குழந்தையுடன் சேர்ந்து தாங்களும் தர்மம் செய்தார்கள். வின்சென்ட் 8ஆம் வயதில் படிப்பை தொடங்கினார். 12 வயதில் தத்துவவியலையும் 14ஆம் வயதில் இறையியலையும் யாரும் எதிர்பார்க்காத விதமாக திறமையாக படித்து முடித்தார். 1367ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் நாள் வலன்சியாவிலுள்ள டொமினிக்கன் துறவுமடத்தில் சேர்ந்து தன்னை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கினார். 1373இல் பர்ச்சலேனாவில் மறைபரப்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஒதுக்கப்பட்டார். ஆனாலும் அவர் இரவு பகலென்று பாராமல் கப்பலில் பயணித்து போதித்தார். இதை கவனித்த கப்பலில் பயணம் செய்த சிலர் இவரை வதைத்து கேலி செய்வதற்காக உயிருடன் இருந்த ஒருவரை இறந்தது போல் நடிக்கச் செய்தனர். இவர் இறந்த பிணத்தின் மேல் ஜெபித்தார். இதைக் கண்டு அவரை சுற்றியிருந்தவர்கள் பரிகாசம் செய்து சிரித்தனர். ஆனால் இவரின் வல்லமையை வெளிப்படுத்த இறைவன் உண்மையிலேயே அந்த மனிதரை இறக்கச் செய்தார்.
இதை அறிந்த பரிகாசம் செய்தோர் பயம் கொண்டு தவற்றை உணர்ந்து தாங்கள் கூறிய பொய்யை மன்னிக்கும்படி வேண்டி மனம் மாறி கிறிஸ்துவை பின்தொடர்ந்தார்கள். பின்னர் 1376 மீண்டும் வின்சென்ட் துலூஸ் என்ற இடத்திற்கு ஓராண்டு கல்வியை தொடர அனுப்பப்பட்டார். அங்கு எபிரேய மொழியில் விவிலியத்தை ஆய்வு செய்தார். 1379 பார்சலோனாவில் அருட்பணியாளரானார். பிறகு மீண்டும் 1385 90களில் வலன்சியாவிற்கு வரவழைக்கப்பட்டு பேராலயத்தில் போதித்தார். அப்போது ஏறக்குறைய 30,000 யூதர்களை மனமாற்றினார். அங்கு இவரது போதனையைக் கண்ட சில திரு அவை உயர் அதிகாரிகள் இவரை பழிவாங்கும் நோக்குடன் இவர் மேல் சில பொய்க் குற்றங்களை சுமத்தி நீதிமன்றத்திற்கு அனுப்பினர். அங்கு அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றங்களை பீட்டர் டி லூனா என்ற எதிர் திருத்தந்தை விசாரித்தார். ஆனால் வின்சென்ட் கூறிய உண்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் அவர் அருள்பணியாளராக இருக்கக்கூடாது என்றும் துறவரத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டுமென்றும் பேசப்பட்டபோது வின்சென்ட் இடைவிடாது இறை வேண்டலில் ஈடுபட்டார். இதன் வழியாக உண்மைகள் வெளிக்கொணரப்பட்டன. இதன் பிறகு அவர் தனது குருத்துவ வாழ்வில் பலவிதமான நோய்களை குணமாக்கி இறை சக்தியை இவ்வுலகில் வெளிப்படுத்தினார். 21 ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி, இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகளில் பல்லாயிரக்கணக்கான பாவிகள் தம் பாவ நிலையை முற்றிலும் விட்டகலும் முறையில் போதித்தார். செய்யும் செயல்களில் உன்னை நினைப்பதற்கு மாறாக இறைவனை நினைத்துக்கொள் என்ற இப்புனிதரின் வார்த்தை மற்றவர்களை ஆழமாக சிந்தித்து செயல்படத் தூண்டியது. தனது இறுதி மூச்சு வரை ஓர் சிறந்த அருள்பணியாளராகவே வாழ்ந்து ஏப்ரல் 5 1419 இறந்தார். இவரது வாழ்க்கை திருமறையை போதிக்கும் அருள்பணியாளர்களுக்கு சிறந்தவோர் எடுத்துக்காட்டாக உள்ளது. பாவம் செய்தேன் ஏசையா, தயவாக என்னை மன்னியும். பாவம் செய்தேன் ஏசையா, தயவாக என்னை மன்னியும். ஏசையா, ஏசையா, என்னை நீர் தூய்மையாக்கும், என்னை நீர் தூய்மையாக்கும். பாவம் செய்தேன் ஏசையா, தயவாக என்னை மன்னியும். நல்லாயன் நீரே, நல்மேய்ப்பன் நீரே என்பதை மறந்தேனையா. நல்வழிப்படுத்தும், என்னை வழி நடத்தும், நான் தூய்மையாகிடுவேன், நான் தூய்மையாகிடுவேன். அன்பு நெஞ்சங்களே, இவ்வாரத்தின் புனிதர்கள் பாரசீகத்தின் பெஞ்சமின், பவுலா நகர் பிரான்சிஸ், இங்கிலாந்தின் ரிச்சர்ட், ஸ்பெயினின் வின்சென்ட் ஃபெரேர் ஆகியோர் குறித்த சில குறிப்புகளை இன்றைய பல்சுவையில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.